உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி இந்த வேத ஆராய்ச்சி பாடத்துக்குள்ளாக உங்களை வரவேற்கிறேன். முதலாவது நாம் ஒரு பாடலை பாடி இந்த ஆராய்ச்சி பாட நேரத்துக்காக ஆயத்தப்படுவோம். அருட்பணி பாடல் புத்தகத்தில் 297வது பாடல், எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் தேவனுடைய ஜனமாய் கூடி வந்து உம்முடைய வார்த்தையின் ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறோம். உம்முடைய வேதத்தை நாங்கள் திறக்கும்போது எங்கள் இருதயத்தையும் எங்களுடைய ஆவிக்குரிய கண்களையும் திறந்து அதன் ஆழத்தையும் சத்தியத்தையும் வெளிச்சத்தையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். Last week we began with the introduction of the book of Malachi. கடந்த வாரம் நாம் மல்கியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து வேத ஆராய்ச்சி பாடத்திற்காக நாம் முதல் அதிகாரத்தை ஆரம்பித்திருக்கிறோம். We had a Zoom Bible study last week. கடந்த வாரத்திலே நாம்
ஜூம் மூலமாக வேத ஆராய்ச்சியிலே நாம் பங்கு கொண்டோம். I heard that many were not able to join and it was not very clear. அநேகர் இதிலே முழுமையாக பங்கு கொள்ள முடியவில்லை என்று சொல்லி நான் கேள்விப்பட்டேன். And so I'll repeat some parts of the introduction today before I go into the second part of the Bible study. ஆகையினாலே இன்று இந்த இரண்டாவது பாடத்திற்குள்ளாய் கடந்து செல்வதற்கு முன்பாக கடந்த வாரத்தில் உள்ள முதல் பாடத்திலிருந்து சில அறிமுகங்களை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். The historical situation in which the word of God comes to the prophet Malachi. சரித்திர பூர்வமாக இந்த மல்கியா என்ற தீர்க்க தரிசன புத்தகத்தில் இருந்து நாம் படிக்க இருக்கிறோம். BC 538, the King Cyrus gives the decree that the Jews can go back and build their temple. கிமு 538 கோரேஸ் என்ற ராஜா இஸ்ரவேல் மக்களை நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போய் ஆலயத்தை திரும்ப எடுத்து கட்டுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். Around 50,000 people go along with Zerubbabel. ஏறத்தாழ 50,000 தேவ ஜனங்கள் ஜெருபாபேலின் தலைமையின் கீழாக இங்கே எருசலேமுக்கு வருகிறார்கள். BC 515, the temple is completed. கிமு 515 எருசலேமிலே தேவாலயம் முழுவதுமாக கட்டி முடிக்கப்படுகிறது. BC 458, Ezra comes to Jerusalem to teach the law. இங்கே எஸ்ரா திரும்பவும் கிமு 458 அவர் வந்து இந்த வேலையை முழுவதுமாக அவர் முடிக்கிறார். He comes to teach the law to the people of in Jerusalem. எருசலேமிலே வந்ததற்கு பிற்பாடு இந்த மக்களுக்கு தேவனுடைய நியாய பிரமாணத்தை அவர் போதிக்கிறார். BC 445, Nehemiah comes with the permission of the king to rebuild the walls. நெகேமியா கிமு 445 அவர் வந்து இடிபட்ட அலங்கத்தை அவர் எடுத்து கட்டுகிறார். He ruled as a governor for 12 years in Jerusalem. 12 வருஷங்கள் அவர் அங்கு இருந்துவிட்டு he goes back to the palace in Babylon. திரும்ப நெகேமியா பாபிலோனில் உள்ள அரண்மனைக்கு அவர் போய் விடுகிறார். There is a time when there is no leadership in Jerusalem. இந்த நேரத்திலே இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துவதற்கு சரியான ஒரு ஆவிக்குரிய தலைவர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். And slowly their spirituality and everything deteriorates. ஆகையினாலே இந்த மக்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக அது கீழ் நோக்கி போகக்கூடியதாக இருக்கிறது. It is at this point that God calls Malachi to communicate. இந்த சமயத்திலே தான் தேவனாகிய கர்த்தர் மல்கியா தீர்க்கதரிசியை அழைத்து இந்த மக்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கும்படிக்கு அவருக்கு அழைப்பை கொடுக்கிறார். So we look at this situation in which Malachi and the people in Jerusalem are living. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் இந்த மக்கள் இருக்கிற வேளையிலே இங்கே மல்கியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் எருசலேமிலே. Chapter 3 and verse 11 says the agriculture and the economy was failing. நாம் மல்கியா 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன், அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை, வெளியில் உள்ள திராட்சை கொடி பழமில்லாமல் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Chapter 2 and verse 11 says the problem of intermarriage with heathen women. மல்கியா 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் கலப்பு திருமணம், நம்முடைய அந்த மொழியிலே சொல்வோமானால் அவர்கள் கலப்பு திருமணம் செய்கிறதை அவர் வன்மையாக கண்டிக்கிறார். 2:11 யூத ஜனங்கள் துரோகம் பண்ணி இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்த யூத ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள் என்று சொல்லப்படுகிறது.
in chapter 1 and 6, verses 6 and following verses, talks about how the priests had defiled themselves. இங்கே மல்கியா 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே ஆசாரியர்கள் எப்படிப்பட்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. In chapter 3 and verses 8 to 10, it talks about the giving has stopped to the temple. இங்கே 3ஆம் அதிகாரம் 8லிருந்து 10வது வசனம் முடிய நாம் பார்க்கிற பொழுது இந்த ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்தை எப்படி அவர்கள் அசிசிப்படுத்தினார்கள் அசட்டை பண்ணினார்கள் என்பது குறித்து சொல்லப்படுகிறது. In chapter 3 and verse 14, it says how the whole spirituality of the people of Jerusalem had drained down to something real bad. இங்கே 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே பார்க்கிறோம், இந்த இஸ்ரவேல் மக்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முற்றிலுமாக அது சிதைந்து போனதாக அங்கு காணப்படுகிறதாக அங்கு சொல்லப்படுகிறது. So at this point God speaks through the people through the prophet Malachi. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் தேவனாகிய கர்த்தர் மல்கியா தீர்க்கதரிசனை மூலமாக இந்த மக்களோடு கூட அவர் பேசுகிறார். The word Malachi means my messenger. இந்த மல்கியா என்ற இந்த வார்த்தைக்கு பொருள் இவன் என்னுடைய தூதன் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். And the theme for this particular book is honoring the name of God by living godly lives. இந்த மல்கியா புத்தகத்தினுடைய நோக்கம் என்னவென்றால் தேவனாகிய கர்த்தரை எப்படி கனப்படுத்த வேண்டும் என்று இவர்களுக்கு ஆண்டவர் மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லுகிறார். And this we see in first chapter and verse 11. இப்பொழுது நாம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, and there are 6 kinds of things that God speaks to the people of Jerusalem at this point. ஒரு 6 குறிப்புகளை இந்த 11வது வசனத்தின் மூலமாகவும் மற்ற வசனங்களின் மூலமாகவும் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். Last week we look at the first aspect. கடந்த வாரம் நாம் இந்த 6 குறிப்புகளிலே முதலாவது குறிப்பை நாம் பார்த்தோம். The first thing is the people of Jerusalem, they doubted God's love. முதலாவதாக இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய அன்பையே சந்தேகிக்கப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று பார்த்தோம். Verse 2 says, chapter 1 and verse 2 says, I have loved you, says the Lord, but you ask, how have you loved us? அதற்கு ஆதாரமாக 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசாயா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார். I loved Jacob, but I hated Esau. நான் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். So we see how God had a special love for his people in choosing and electing the descendants of Jacob as his people. ஆண்டவர் ஒரு விசேஷித்த விதமாக இஸ்ரவேல் மக்களிடத்திலே அன்பு கூர்ந்து சிநேகித்து அவர்களை தெரிந்து கொண்டதாக அவர் சொல்லுகிறார். I told you 4 things last time about this first lesson. நான் நினைக்கிறேன் கடந்த வாரம் நான் ஒரு 4 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லி. The first one is God's clear statement of his love. கடந்த வாரத்திலே சொன்ன அந்த 4 குறிப்புகளை முதலாவதாக நான் உங்களை சிநேகிக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். Second is God's electing grace. நான் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். Third is God's blessing on Israel. ஆண்டவர் மூன்றாவதாக இந்த இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதித்திருக்கிறேன் என்று அவர் சொன்னார். And in chapter 1 and verse 5 we see God's privilege given to Israel to witness even to the Gentiles. இந்த 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே இதை உங்கள் கண்கள் காணும், அப்பொழுது நீங்கள் கர்த்தர் இஸ்ரவேலில் எல்லை துவங்கி மகிமைப்படுத்தப்படுவார் என்பீர்கள் என்று நீங்கள் சொல்வதாக கடந்த வாரம் சொன்னதிலே 4வது குறிப்பாக நாம் பார்த்தோம். Today we are looking at a bigger passage. இந்த வாரம் நாம் ஒரு பெரிய பகுதியை நாம் பார்க்க இருக்கிறோம். First chapter verse 6 right up to second chapter and verse 9. அதாவது 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 2வது அதிகாரம் 9வது வசனம் முடிய நாம் இந்த பெரிய பகுதியை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். The second aspect is this.
இரண்டாவதாக இந்த ஒரு கோணத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம், dishonoring God's name. ஆண்டவருடைய நாமத்தை அவர்கள் கனவீனப்படுத்தினார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Some commentators give another topic, another theme to this particular passage. They call it the sins of the priests. சில வேத வியாக்கியானர்கள் சொல்லுகிறார்கள் இந்த பகுதிக்கு ஆசாரியர்களுடைய அக்கிரமமும் பாவமும் என்ற தலைப்பிலே வியாக்கியானம் கொடுக்கிறார்கள். This also is a suitable title for this passage. இது ஒரு சரியான ஒரு தலைப்பாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் கருதுகிறோம். Because God addresses this 3 times to the priests. இதற்கு ஆதாரமாக ஆண்டவர் ஒரு மூன்று முறை ஆசாரியர்களுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். First chapter verse 6, முதலாம் அதிகாரம் 6வது வசனத்திலே, second chapter verse 1, இரண்டாவது அதிகாரம் 1வது வசனத்திலே, second chapter verse 7 and 8. இரண்டாம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 7, 8வது வசனத்திலே God accuses these priests of breaking his law. இங்கே பிரதான இந்த ஆசாரியர்கள் ஆண்டவருடைய பிரமாணத்தை அவர்கள் சரியாக கடைபிடிக்கவில்லை என்று சொல்லி அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதை பார்க்கிறோம். And 8 times in this passage he says, my name is at stake because of your behavior. 8 முறை இந்த பகுதியிலே என்னுடைய நாமத்தை நீங்கள் அசட்டை செய்தீர்கள் என்று இந்த ஆசாரியர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். We see 4 things today in this passage from first chapter 6 right up to second chapter 9. நாம் இன்றைக்கும் ஒரு 4 குறிப்புகளை இந்த முதலாம் அதிகாரம் 6வது வசனத்தில் இருந்து 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் முடிய நாம் பார்க்க போகிறோம். The first is about God is telling the priest that you have dishonored my name. முதலாவதாக ஆசாரியர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய நாமத்தை நீங்கள் அசட்டை செய்தீர்கள் என்று சொல்லுகிறார். என்னுடைய நாமத்தை கனவீனப்படுத்துகிறீர்கள் என்று சொல்லுகிறார். This is the first thing that God accuses the priests of. இது முதலாவதாக இந்த ஆசாரியர்களை பார்த்து ஆண்டவர் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார். Look at verse 6 and the latter part. It says, it is you, O priest, who show contempt for my name. இங்கே 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார், அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். So the first thing is, God is asking the people of Jerusalem, Jews as well as the priest, if a son honors his father and a servant honors his master, where is the honor due to me? இங்கே ஆண்டவர் ஆசாரியர்களையும் இந்த இஸ்ரவேல் மக்களுடைய யூத மக்களையும் பார்த்து அவர் கேட்கிறார், நான் எஜமானனானால் எனக்குரிய கனம் பயம் எங்கே, நான் தகப்பனானால் எனக்குரிய பயமும் கனமும் எங்கே என்று அவர்களை குற்றப்படுத்தும்படிக்காக இந்த வார்த்தையை அவர் கேட்கிறார். This particular accusation comes to today's time to church leaders. இன்றைக்கு இதே குறிப்பிட்ட இந்த குற்றச்சாட்டு இன்றைய திருச்சபையினுடைய தலைவர்களுக்காக முன்பாகவும் இது வைக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. And this accusation comes to us in a time when we are going through very difficult time. இந்த சூழ்நிலையிலே நாம் நெருக்கமான ஒரு இக்கட்டான கால சூழ்நிலையிலே இருந்தாலும் கூட ஆண்டவர் இந்த குற்றச்சாட்டை திருச்சபையினுடைய தலைவர்களுக்கு முன்பாக வைக்கிறார். And we are answerable to God for this accusation. இந்த குற்றச்சாட்டுக்கு நாம் ஆண்டவருக்கு முன்பாக திருச்சபை தலைவர்கள் பதில் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். We must also think together as a church. We must think together as a church. நாம் இந்த திருச்சபைக்கு முன்பாக இருக்கிற வேளையிலே how should the leadership of the church be? எப்படி ஒரு திருச்சபையினுடைய தலைவராக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். We must have a discussion about what kind of leaders qualify to be leaders in the church. ஒரு திருச்சபையுடைய தலைவர் எப்படியாக இருக்க வேண்டும், அதற்கு என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கலந்து ஆலோசிக்கக்கூடிய நிலைமையிலே திருச்சபை தலைவர்கள் இருக்கிறார்கள். There are two sins that the priests committed. இந்த 2 அக்கிரமம் அல்லது பாவம் இந்த ஆசாரியர்களுக்குள்ளே இருந்ததாக அங்கு சொல்லப்படுகிறது. The first is, God says, you do not honor me.
முதலாவதாக நீங்கள் என்னை கனப்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டை வைக்கிறார். The second thing he says, you are showing contempt for my name. இரண்டாவதாக என்னுடைய நாமத்தை நீங்கள் அசட்டை பண்ணினீர்கள் என்று அவர் சொல்கிறார். This is the first thing that we look at today. இன்றைக்கு நாம் இதைத்தான் நாம் முதலாவதாக நாம் பார்க்க போகிறோம். The second aspect that we look at today is, இரண்டாவதாக இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு கோணம் என்னவென்றால், from verses 6 to right up to the 14th verse, 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 14வது வசனம் முடிய, God says, you are offering me unacceptable offerings. உங்களுடைய காணிக்கைகளை பலிகளை நான் மனமாற ஏற்றுக்கொள்ள முடியாத காணிக்கைகளாக பலிகளாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். There are three things in this about what we offer to God. ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட காணிக்கையை அல்லது பலிகளை செலுத்த வேண்டும் என்று ஒரு 3 குறிப்பை சொல்லுகிறார். First, God says, you give me defiled offerings. முதலாவதாக நீங்கள் எனக்கு கொண்டு வருவது என்பது ஒரு சரியான பழுதில்லாத ஒரு பலிகளை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். In verse 8, 8வது வசனத்திலே he says, you is not when you sacrifice crippled or diseased animal, is that not wrong? இங்கே 8வது வசனத்திலே, நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, நீங்கள் கால் ஊனமானதை நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பு அல்ல என்கிறீர்கள். In Leviticus chapter 1 to chapter 7, லேவியராகமம் 1வது அதிகாரத்திலே right up to the chapter 7, 7வது அதிகாரம், up to that, God gives clear instructions about how offerings should be given to God. எப்படிப்பட்ட பலிகளை செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மிகவும் தெளிவாக அந்த லேவியராகமம் 7வது அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறார். And again in Deuteronomy chapter 15 and 15, God also re-emphasizes how this offering should be a blameless offering. உபாகமம் 15வது அதிகாரத்திலும் எப்படிப்பட்ட ஒரு பலிகளை செலுத்தப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் மிகவும் கவனமாக அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். The reason why God emphasizes about a blameless offering is because ஆண்டவர் அவருக்கு பலி செலுத்தும் பொழுது ஒரு குற்றமில்லாத காணிக்கையை கொண்டு வந்து படைக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியவராக உந்துதல் படுத்தக்கூடியவராக இருக்கிறார். Because these offerings were the foreshadow of the ultimate offering of Jesus Christ, that he will offer himself as a blameless lamb on the cross of Calvary. இது எதை ஞாபகப்படுத்துகிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் பழுதற்ற பலியாக தம்மை தாமே எப்படி அவர் ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல நாம் ஆண்டவருக்கு செலுத்தக்கூடிய பலிகள் அது குற்றமற்றதாக, அது பழுதில்லாததாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். The second thing that God tells the priests is that you accept even the worst kind of offerings. இரண்டாவதாக இந்த ஆசாரியர்களை பார்த்து அவர் இப்படியாக அவர் கேட்கிறார், உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு காணிக்கையை கொடுத்தால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா என்று சொல்லி கேட்கிறார். God says when they have a better offering to give, you settle for the second best. உங்களுக்கு கொடுக்கிற பொழுது நல்லதை கொடுத்தால் தானே நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். In verse 14 of the first chapter, முதலாம் அதிகாரம் 14வது வசனத்திலே this is what God says, இப்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார், cursed is the cheat who has an acceptable male in his flock and vows to give it, but then sacrifices a blemished animal to the Lord. For I am a great king, says the Lord Almighty, and my name is to be feared among the nations. தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டுப்போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிட கபடஸ்தவன் சபிக்கப்பட்டவன், என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாக இருக்கும், நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். As people bring a less acceptable offering, the priests play along with that and compromise on the quality of the offering. இங்கே மக்கள் கடவுளுக்கென்று காணிக்கையை பலிகளை கொண்டு வந்து படைக்கிற பொழுது குற்றமில்லாததாக கொண்டு வர வேண்டும் என்பதற்கு பதிலாக அவர்கள் தேவையில்லாத
இந்த பலிகளையும் இந்த மிருகங்களையும் கொண்டு வந்து பலி செலுத்தி ஆண்டவரை எப்படியாவது இந்த ஆசாரியின் மூலமாக சமாதானப்படுத்தி விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். God accuses the priest that you allow this to happen not giving me honor to my name. இதற்காகத்தான் ஆண்டவர் இந்த ஆசாரியனை பார்த்து இப்படியாக அவர் குற்றப்படுத்தும் முகமாக சொல்லுகிறார். இப்படிப்பட்ட பலிகளை எல்லாம் கொண்டு வந்து என்னுடைய நாமத்தை நீங்கள் கனவீனப்படுத்துகிறீர்கள், அசட்டை செய்கிறீர்கள் என்று சொல்லி குற்றப்படுத்துகிறார். Thirdly, மூன்றாவதாக in the 2nd chapter and verses 1 to 5, God says, you do not understand the privilege of being the priest, and you despise that very role as priest in your life. இரண்டாவது அதிகாரம் 1-5 வசனங்கள் முடிய இந்த ஆசாரியர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய நாமத்தை அசட்டை செய்வதும் மட்டும் அல்ல, நான் உங்களுக்கு என்னவெல்லாம் நன்மைகளை செய்திருந்தேன் என்பதை நீங்கள் சிந்தியாமல் போனீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். God has called the priests for a very specific role in the lives of the people of Jerusalem. ஆசாரியர்களை ஆண்டவர் அழைக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கை கொடுத்து இஸ்ரவேல் மக்களுக்குள்ளே ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு சிறப்பான ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். Look at what God tells the priests in first verse 1, and now this is the admonition is for you, O priests. If you do not listen and if you do not set your heart to honor my name, says the Lord, I will send a curse upon you, and I will curse your blessings. Yes, I have already cursed them because you have not set your heart to honor me. இங்கே இந்த ஆசாரியர்கள் ஆண்டவராலே அழைக்கப்படுகிற பொழுது ஆண்டவருக்குரிய கனத்தையும் மகிமையையும் கொடுத்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, இவர்களுடைய வாழ்க்கையிலே இவர்களுடைய ஊழியத்திலே 5வது வசனத்திலே பார்க்கிறோம், என்னுடைய உடன்படிக்கை உங்களுக்குள்ளே சமாதானமாக இருக்க வேண்டும், நீங்கள் பயத்தோடும் எனக்கு உரிய பயபக்தியோடும் கூட நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, என்னுடைய உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படிக்காக இந்த கட்டளைகளை உங்களிடத்திற்கு அனுப்பினேன் என்கிறதையும் அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். And so the priests had failed to play the role of leading the people in worship and also in giving to God the right kind of offerings. இதிலே ஆசாரியர்கள் இந்த முக்கிய பங்கு வகிக்கிறதில் இருந்து அவர்கள் தவறி விடுகிறார்கள். கர்த்தரை ஆராதிப்பதிலும் இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பதிலும் பலி செலுத்துவதிலும் அவர்கள் அந்த காரியங்களிலே தவறிவிட்டவர்களாகத்தான் இருந்தார்கள். Fourthly, நான்காவதாக, these priests also turned away from God's law. இவர்கள் ஆண்டவருடைய அந்த அழைப்பை மறந்துவிட்டு அவருடைய வாழ்க்கையில ஒரு பின்வாங்கி போன ஒரு அனுபவத்துக்குள்ளாக இந்த ஆசாரியர்கள் காணப்படுகிறார்கள். They turned away from God's law. இந்த ஆசாரியர்கள் கர்த்தருடைய வேதத்தினுடைய வழிகளை விட்டு திரும்பினவர்களாக இருக்கிறார்கள். From verses 6 to 9, இங்கே 2ஆம் அதிகாரம் 6-9 வசனங்கள் முடிய God says this to the priests. ஆண்டவர் இந்த ஆசாரியர்களை பார்த்து இப்படியாக சொல்லுகிறார், True instruction was in his mouth and nothing false was found on his lips. He walked with me in peace and uprightness and turned many from sin. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை, அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பி விட்டான் என்று சொல்லி இந்த லேவியர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. In verse 8, at the same time God says, but you have turned from the way and by your teaching have caused many to stumble. You have violated the covenant with Levi, saying says the Lord Almighty. சேனைகளின் கர்த்தர் இங்கு என்ன சொல்லுகிறார்? இந்த ஆசாரியர்கள் இப்படியெல்லாம் அவர்கள் செய்யாதபடிக்கு நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள், லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று ஆசாரியர்களை பார்த்து குற்றமாக இங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். In verse 9 he says, you showed partiality in the matters of the law.
இங்கே 9வது வசனத்தில் இந்த ஆசாரியர்கள் வேதத்தை குறித்து ஒரு பட்சபாதம் உள்ளவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள் என்று சொல்லுகிறார். They disobeyed the law of God. ஆண்டவருக்கு அவர்கள் அவருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியவில்லை. Then by doing this they also harmed the people around them. ஆகையினாலே இவர்கள் ஆண்டவருக்கு விருப்பமில்லாதவைகளையே செய்கிறவர்களாக இவர்கள் இருந்தார்கள். The people were also, they caused people to stumble and fall. இந்த இஸ்ரவேல் மக்களும் வேதத்தை விட்டு விலகினவர்களாக அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள். And this is the problem with the church even today. இந்த பிரச்சனை தான் அன்றைக்கு இருந்தது போல இன்றைக்கும் திருச்சபைகளிலே இருக்கிறதை நாம் அறிகிறோம். Church leadership is a very important calling from God. திருச்சபை தலைவர்களாக இருக்கிற இந்த பொறுப்பு என்பது தேவனிடத்திலிருந்து வரப்பட்ட ஒரு அழைப்பாக இருக்கிறது. We do not choose to serve God. நாங்களாகவே இந்த ஆண்டவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளவில்லை. God, if He chooses us and calls us by name to serve Him, ஆண்டவர் அவருடைய நாமத்தினாலே ஆசாரியர்களை, அதாவது ஊழியக்காரர்களை, தலைவர்களை அழைத்து ஊழியத்திற்கு அவர் அனுப்பி அவர்களோடு கூட அவர் பேசும்படிக்காக இருக்கிறார். This is a mystery that we cannot understand. இதைத்தான் நாம் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். This is a mystery that we cannot understand. இதை நாம் புரிந்து கொள்ளாதவர்களாக இருப்போமானால், because God, we do not know why God chooses some people and He doesn't choose others. ஆண்டவர் ஏன் இவ்வளவு ஜனங்களுக்குள்ளே நம்மை தெரிந்தெடுத்தார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. And today, as we stand in the 21st century, we as a church are, especially the leaders of the church, are responsible before God. இந்த 21வது நூற்றாண்டிலே ஆண்டவருக்கு முன்பாக இந்த நெருக்கமான சூழ்நிலையிலும் கூட திருச்சபை தலைவர்கள் நின்று ஆண்டவருக்கென்று அவர் சொல்லுகிறதை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். We are accountable to God. நாம் கடவுளுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். And that's why we have to pray about this and discuss about how we can serve God better. ஆண்டவருக்கு நாம் எப்படி சிறப்பாக சிறந்ததாக ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை நாம் உட்கார்ந்து நாம் கலந்து ஆலோசித்து செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். May God give us His wisdom and grace to do so. ஆண்டவர் இதற்காக அவருடைய ஞானத்தையும் கிருபையையும் நமக்கு தந்தருளுவாராக. Let us look to God in prayer. Pastor Paul Raj will lead us in prayer. நாம் இப்பொழுது அதற்காக நாம் தேவனை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். கிருபை கொண்ட நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நாங்கள் கோடான கோடி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து படைக்கிறோம். மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற அந்த இரகசியங்களை, சத்தியங்களை ஆண்டவரே எங்களுடைய மூத்த போதகர் அவர்கள் மூலமாக தகப்பனே நாங்கள் படிப்பித்துக் கொள்ளும்படியான நல்ல ஒரு வாய்ப்பை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதில் நாங்கள் கற்றுக்கொண்டது, கர்த்தாவே, உம்முடைய ஆசாரியர்களாகிய நாங்கள் உம்முடைய நாமத்தை நாங்கள் கனப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, உமக்கு நாங்கள் செய்கிற பணிவிடை ஊழியம் உம்முடைய கரத்தில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டவைகள் என்பதை நினைவுபடுத்தி உறுதிப்படுத்தி அதை நாங்கள் செவ்வனே செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். இது எங்களுக்கு மட்டுமல்ல, திருச்சபை தலைவர்களாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதிலே நாங்கள் தொடர்ந்து இந்த 21ஆம் நூற்றாண்டிலே நிலைத்து நின்று ஆண்டவரை வாழ்வதற்கும் உடைய சத்தியத்தை போதிப்பதற்கும் எங்களுடைய வாயிலே சத்தியத்தை ஆண்டவரை நீர் கொடுத்ததற்கும் அதை நாங்கள் உம்மிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து உமக்கு முன்பாக நிற்கிறோம். எங்களுடைய குறைவுகள் குற்றங்களை கர்த்தர் நீர் ஒரு விசையாக மன்னித்துள்வீராக. ஆண்டவரே, எங்களை தொடர்ந்து உமது கிருபையினாலே இரக்கத்தினாலே பயன்படுத்தும். இதிலே பங்கு கொண்ட அனைவரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். உடைய எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்துள்ளும். தொடர்ந்து நாங்கள் இந்த மல்கியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்தை தியானிக்க கர்த்தர் நீர் உதவி செய்துள்ளோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.